எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். நாம் தியானத்துக்கு அடுத்த வசனம் மார்க் 16வது அதிகாரம் 4வது வசனம். மிகவும் பெரியதாயிருக்கு. அவர்கள் ஏறி பார்க்கிற போது அது மல்லப்பட்டி இருக்க கண்டார்கள். இந்த கதை தெரியும். எந்த கல்லு? ஆண்டவர மறிச்சுட்டார் இல்லையா? கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு. ஜீவனை கொடுத்ததுனால என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணி ஒரு கல்லறையில, புது கல்லறையில அவர் உள்ள வச்சு பெரிய கல். அந்த கல் எப்படி இருக்கா? மிக பெருசு, ரொம்ப பெரிய கல். அந்த கல்லை கொண்டு மூடி வச்சு நல்லா
பேஸ்ட் பண்ணி நல்லா அடைச்சி சாந்து இதெல்லாம் போட்டு அடைச்சி யாரும் புரட்டலாம் முடியாது, தொட முடியாது, பக்கத்தே போக முடியாது. எத்தனை பேர் இருந்தாலும் புரட்டக்கூடாத அளவுக்கு அத்தனை போர் சேவகர்கள் அனைவரும் சேர்ந்து நல்லா அடைச்சி போட்டாச்சு. ஏன்னா ஏசு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு, நான் 203ஆம் நாள் உயிரோட வந்துருவேன். யாருமே அது வரைக்கும் வந்தது இல்லை. அதனால இவங்க வந்து ஃப்ராடு, இவங்க எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல சேவகர்கள் ரொம்ப அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல காவல் காத்துக்கிட்டு இருக்க நேரம் இந்த ஆனா ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருவேன். இந்த லூக்கால இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா இது பொதுவா ஒரு 4 அதிகாரத்துலதான் உயிர் செய்தியை பார்க்க முடியுது. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல இந்த நம்ம பார்ப்போம் இல்லையா, 24 தான். உயிரோடு இருக்கிறவரை 5ஆம் வசனம், உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மருத்துவர்களுக்கு தேடிப்பது என்ன, அது இங்கே இல்லை, அவர் வீட்டில் இருந்தார். பின்னால பாருங்க, அவர் கலிலேயால் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதே நினைவு கூறுங்கள். அவர் என்ன செய்வாராம், ஒப்பு கொடுக்கப்படுவாராம், 3ஆம் நாளில் எழுந்திருப்பார். இதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் இங்கே இல்லை, எழுந்திட்டார். இப்ப இந்த டீச்சர் இந்த லேடிஸ் என்ன செய்தாங்க, அதாவது அமர்த்தியார் அவதான் மெயின், அவர்கிட்ட இருந்து 60 லட்சம் விசாரிச்சுகள் துறந்தாராம். மகதேவன் அமரியான்ட்டு வந்து 7 விசாரிச்சார், 7 விசாரிச்சு இருந்தார். அவர் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப நேசிக்கார், சரியா. அவர் யாரு போய் பார்க்க போயிருக்கணும், காலையிலே போய் பார்க்க பேச யாரு போய் பார்க்கணும், பெற்றவங்களை போய் சுதந்திர வருஷங்கள்லாம் எடுத்து காலையில போய் யாரு பார்க்க போயிருக்கணும், உடைய டீச்சர்கள் அவங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க போய் பார்த்துருக்கணும். ஆனா பெண்கள் அது பார்த்தா அப்படியே விடிந்து கொண்டு இருக்கும் போதும், இதனாலதான் நம்ம ஈஸ்டர் சர்வீஸ் எல்லாம் காலையில நம்ம வைப்போம். விடிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது காலையில அதே இருட்டுக்குள்ள அப்படி எப்படி முத்தானாலதான் மதிச்சிருக்காரு. எல்லாரும் அவரை கைவிட்டுட்டு என்ன செய்தாச்சு, போயாச்சு. ஆனா வச்சிருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சி, அந்த காலத்துல வாட்ஸ்அப்ல போன்ல எந்த கல்றையில வச்சீங்க என்ன ஏது ஒண்ணுலாம் கேட்டிருக்க முடியாது. அவன் யோசிப்பு தான் வாங்கி அதை நல்ல இடக்கம் பண்ணுறது நம்ம பார்ப்போம். எப்படிதான் கேள்விப்பட்டாங்களோ கேள்விப்பட்டு அந்த பெண்களாக இருக்க போதும் என்ன செய்தாங்க, போறாங்க. அவங்களே சொல்லுதாங்க, நம்மளாலதான் அந்த கல்லை புரட்ட முடியாது, ரொம்ப பெரிய கல்லா இருக்கு. மிகவும் அப்படித்தானே இருக்கு, பாத்தீங்க 16:4 பாருங்க. அந்த கல் மிகவும் பெரிய கல்லா என்ன செய்யுது இருக்கு. ஆனா ஏன்னு பார்த்தா அது தள்ளப்பட்டு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யல, வீட்டுல உட்காருங்க. அதிகாலையில எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாங்களோ, கல்றதோட்டம் ஊருக்குள்ளையா, ஊர் நடுவுலையா இருப்பாங்க. எங்கேயோ அவங்க அப்ப எத்தனை மணிக்கு காலையில எழுப்புனாங்களோ, அப்ப இவ்வளவு ஜனக்கூட்டமெல்லாம் இருக்காது, பயம் இருக்கு, இவ்வளவு லைட் வெளிச்சம் கிடையாது. ஆனா அவங்க காலையிலேயே போயிருக்கு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு யாரு பெண்களுக்கு சமுதாயத்தை மதிச்சுட்டு கூட மாட்டாங்க, அவங்கதான் போறாங்க. அவர் கூட அழைச்சதெல்லாம் பெண்கள் சப்போர்ட் பண்ணாலும் கூட 12 டீச்சர்கள், ஒரு டீச்சர் கூட தைரியமா துணிச்சு என்ன செய்ய முடியல, போகல. இந்த கொடுக்க பார்க்க லேடிஸ் தான் நிறைய, எல்லா பக்கத்துலயும் பார்த்தா ஆண்கள் எங்கதான் போவாங்களோ தெரியாது. எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த ஆலயத்துக்கு, எந்த இதுல போனாலும் பெண்கள் தான் கூட்டிகிட்டே இருக்காங்க. சரி, அவங்களுக்கு அப்புறம் ஒரு தைரியத்தை என்ன செய்திருக்காரு, அவங்க பலவீனமான பாட்டு தான். உங்க கல்லு நம்ம அவங்களால தள்ள முடியுமா நினைச்சாலும், ஆனாலும் விசுவாசத்தோட என்ன செய்தாங்க, அதை எடுத்துட்டு போறதை நம்ம பார்ப்போம். அப்போ மிகவும் பெரிய கல்விட்டார ஆண்டு. அது போலதான் நம்ம வந்து தேவ வாக்கியத்தை நினைவு கூறாம என்ன செய்தாங்க, மதித்தவர் அவரை ஏற்கனவே எழும்பி போயாச்சு. அவங்க செத்தவங்கிட்ட போய் உயிர் சேர்ந்த கர்த்தரை என்ன செய்தாங்க, வேடம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கல், நம்மால புறக்கவே முடியாது, நம்மால செய்யவே முடியாது, டாக்டால முடியவே முடியாது. இந்த கடன் காலம் முழுவதும் உழைச்சாலும் கடன் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. இந்த மரணம் ரொம்ப பொதிதான ஒரு மரணம். இந்த இழப்ப யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை ஈடு செய்யவே முடியாது. இழந்து பெரிய இழப்பா நான் என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேனே அப்படின்னு நம்ம நிறைய சோறு கூட வேதனையோட இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கேன்.
கர்த்தர் நம்ம போய், ஆனா இந்த லேடிஸ் வந்து வீட்லயே நினைச்சிருப்பாங்க கல்லு, பெரிய கல்லு தான் வைப்பாங்க, இதெல்லாம் பேசிடுவாங்க இல்லையா? அப்போ அவங்க வீட்லயே அந்த எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, யாருப்பா நம்மளுக்கு கல்லுவா, எவன் தள்ளுவான், இந்த கல்லை எப்படி முடியும் அப்படின்னு தோறும் வீட்டுல படுத்திருந்தா இந்த கதையே நடந்துருக்காது. அவங்க ஓடுவாங்க. இது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கல்கள், பெரிய கல்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ கல்கள் இருக்கு. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்ன்றாரு. சிலுவைன்னு சொல்லி தலையிலே வச்சு நம்மளை காலம் முழுவதும் ஆட்டி அந்த கல் பாறாங்கள் நம்மள பூமிக்குள்ள கொண்டு போக ஒரு நாள் அவர் செய்ய மாட்டாரு, விட மாட்டார். அந்த நம்பிக்கை தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வரும். தேவனுக்கு தேடினவன் அவர் வந்து நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப நீங்க சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கல் இல்ல 10 கல் கூட இருக்காது. யோசிப்பாருங்க, நடக்கவே நடக்காதுமா. தலைகீழ இருந்தாலும் வாய்ப்பே இல்லை. காலம் முழுவதும் இதோட நான் வாழ பழகி கொள்ள வேண்டியதுதான். குந்தி குந்தி நான் நடந்து எப்படியாவது பொருளாதாரம் போனா போகும். இந்த இழப்பை நான் எப்படி தாங்க முடியும், இந்த கல்லை எப்படி சுமக்க முடியும், இது எனக்கு யாரு புரட்டுவா? நான் எவ்வளவோ தூரம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். இந்த அறுபருப்பான குரல் விட முடியாத பாவம். ஏதோ எப்படியோ சரி, சில காரியங்கள் நம்மளால என்ன செய்ய முடியல, அதை இமேஜின் பண்ணி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் பண்ணி பார்த்துட்டேன், இதை எவ்வளவு தினமும் பண்ணி பார்த்துட்டேன், நடக்கவே மாட்டேன். இந்த நிந்த மாற மாட்டேன். எல்லாருக்கும் நான் ஒரு கழிச்சல் போல, நான் ஒரு பகடக்கா மாதிரி, ஒரு கேள்வி பொருளா இருக்கேன். நீ இவ்வளவு ஜெபம் பண்ணி என்னத்த கண்ட, ஆலயத்துக்கு ஓடி ஓடி என்னத்த கண்டன்னு எல்லாரும் சொல்றாங்களே நினைக்கலாம். இன்னைக்கு அந்த கல்ல கற்ப நமக்கு என்ன கேட்டுட்டாரு? எல்லாரும் ஒரு கைது கற்ப சொல்லுவோமா? ஆமே. கல்ல கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? புரட்டிட்டாரு. மரித்தவர்கள் மத்தியில போய் ஜீவ தேவன் தேடக்கூடாது. கல்லு ஏசு மட்டும்தான் உயிரோடு எழுந்தாரா? மற்றவர்கள் எழுந்தினாங்களா? முதலாவது ஏசு எழுந்தினாரு. மத்தேயு 27 52 53 வாசித்து பார்க்கலாம். கல்லறைகளும் திறந்தது. கல்லறை மட்டும் இல்ல, ஏசு கல்லறைகள் எப்ப திறந்தது தெரியுமா? அது முன்னால வாசி பாருங்க. 50ஆம் வசனத்துல இருந்தே வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்ட உடனே அப்பொழுது பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் திறந்தது, கல்லறைகளும் திறந்தது, இஸ்ரவேலிலிருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய மனிதர்களும் உயிர் தெரிந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். கல்லறை plural. பெரிய வெள்ளிக்கிழமை திறந்தாருன்னா நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள், எத்தனை பேர் சொல்லல, ரொம்ப பேர் பரிசுத்தவான்கள், செத்து போனவங்க, கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டவங்க அநேகர் என்ன செய்திருக்காங்களாம்? உயிர்த்து இருந்தாங்க. சரீரங்கள் எழுதிட்டு, ஆனா அது எப்படி செஞ்சதோ 3 நாள் கல்லறையில எழுதி எழுதிருக்கு. உட்கார்ந்துட்டு 100 பேர்லாம் வரல, உட்கார்ந்து ஏசு எழுந்த பிறகு 54 கர்த்தர் எழுந்த உயிர்த்து எழுந்தது. இவர்கள் கல்லறைகளை விட்டு இல்ல தவம் பிரேதம் அப்படின்னா சுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அவர்கள் பரிசுத்தவான். இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள். கல்லறை
பரிசுத்தவான்களுடைய கல்லறைகளும் 3 நாளுக்கு முன்பே திறந்துச்சு. ஆனா பரிசுத்தவான்கள் ஈஸ்டர் அன்று அவர் முதல்ல உயிர் தெழுந்த பிறகு அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் எடுத்து காணப்படுது. உங்களுக்கு புதுசா தெரியுதோ? இதை நம்ம பார்க்கவே மாட்டோம், வாசிக்கவே இல்லை. இதெல்லாம் பிசாசு கண்களை சூடாக்கி வச்சிருவான். இந்த வெளிப்படுத்துற லூக்கால பார்க்கும்போது எம்மாவூர் சீஷர்களுடைய கண்கள் வசனத்துக்கு நேரா திறக்கப்படலையாம். கர்த்தர் திறந்த பிறகுதான் இன்னைக்கு தோங்கிட்டே இருக்கு. இது இப்போ ஒரு அதிசயத்தை பார்த்துருக்கோம், வேதத்துல நிறைய இருக்கு பார்த்துருக்கேன். இதை தெரிஞ்சா நம்ம ஒரு நாளும் பயப்படவும் மாட்டோம், அழவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். அப்படி அழுதாலும் கண்ணு தொடச்சிட்டு நம்ம என்ன செய்வோம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அநேக பிரச்சனை இருக்கலாம். யாராலையும் குறைத்துக்கொள்ள பள்ள கூடாத அளவுக்கு பெரிய கல்வி, பெரிய பாராட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவனை நான் கல்வி எல்லாத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன் சொல்றாரு. பாராங்கிறது மாதிரி கவலை இருக்கலாம். நம்மை சுற்றி நெருங்கி வைக்கிற எதிரேயர் 12 பார்க்கணும். நம்மை சுற்றி நெருங்கி வைக்கிற பாவங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் பாரமான கல் எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்? 2வது வசனமா எபிரேயர் 12 ஆகையால் வேகம் போன்ற இத்தனை பொருளாத காட்சிகள் நம்மை கூட்டிக் கொண்டிருக்கிற பாரமாய் யாவத்தையும் அதை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை நோக்கிக்கிறவன் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடக்கிறோம். எல்லாத்தையும் பாவமா இருக்கலாம், கட்டுமான இருக்கிறோம். நம்ம தினமும் அழுது கஷ்டத்தை பாவத்தை வைத்துட்டு அவர் ஞாபகிப்பார். அவர் நீ ஒருபோதும் கைவிட மாட்டார். விட்டு பாரத்துக்கு கஷ்டத்தை சமூகத்தை எடுத்துக்கொள்ளான்னு தைக்க வேண்டியது. போகும்போது அதே பாரத்தோட அப்படியே நம்ம செய்யும். 3 நாள் நம்ம அற்புதத்தை கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும், எதிர்பார்த்துட்டே கொண்டு வந்து நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாம், பயப்படாம விசுவாசமா இருக்காங்க. முடிஞ்ச தடவை பயப்படாத 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 366 சொல்லியிருக்காங்க. பயப்படாது பயப்படாது பயப்படாது. பயப்படுறவங்க பயப்படட்டும், நமக்கு பயம். மத்திய 28:4 பார்த்தோம் அப்படின்னா, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். அவங்க பயப்படுவாங்க. நம்மளுக்கு சோகமா அவங்க என்ன சொல்றாங்க? அரசாங்கமே எழுதி காவலாளர்களை பணம் கொடுத்து நியமிச்சாங்க. யாரும் இந்த பயத்தை தூக்கிட்டு போயிடக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காவல் கொண்டு எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு நம்பர் சொல்லல. நிறைய பேரை மனம் போல காக்கி சட்டைகள் காவலுக்கு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு தூதன் வந்தான். தூதன் எப்படி இருந்தானா? வாலிபனா இருந்தான். தலையில வாலிபன். நம்ம நினைக்கிறோம் ஏதோ தூதர்கள் பிதா எல்லாம் நல்ல வெள்ள முடியோட வயசான தோட்டத்துல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். தூதன் எப்படி இருக்கான்? வாலிபன் சொல்லப்படும். வாலிபன் தலைமாட்டில இருக்காங்க. வாலிபன்கிறது கர்த்தருடைய தூதன் இருக்குது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ள எப்படி காத்திருப்பாராம்? வாலிபர்களா இருப்பாராம். 100 வயது சென்று படிக்கிறவனும் என்ன பண்ணுவான்? அவர் என்ன செய்வாராம்? 103 சங்கீதத்துல படிப்போம் இல்லையா? கழுவுக்கு சமானமாய் உன் வயது இருந்த பலவேதி போலாய். வாழவேதி குமாரர் பலவான் கோயிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் நம்மளால் நிரப்பின மனுஷன் ஆக்கியவான். அதனால வாலிப ரத்தம் தான் நம்மளுக்குள்ள இயேசுக்கு மரிக்கும் 33 வயசு வாலி. அதனால நமக்கு அவன் கிதியோன் போரடிப்பான். மீதியானியர்களுக்கு பயந்து போய், அப்போ கர்த்தர் அவனை பயந்தாங்கொழியா இருப்பான். கர்த்தர் அவனை பார்த்து எடுத்துருவாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறான். நான் உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அதனால நம்ம பெண் தானே, நம்ம ஏழை தானே, நம்ம கூலி தானே, நம்ம இந்த கூட்டத்துல எல்லாம் இருந்து என்ன பேச? அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க கோடீஸ்வரங்க, அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்க சபையில ரொம்ப பெரிய மூப்பர்களா இருக்காங்க, எல்லாரும் அவங்க பின்னாலதான் போவாங்க அப்படி நினைக்காதங்க. பெரிய கர்த்தர் நம்ம இருந்துதான் இதை யார் ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்க கூட கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதை நம்ம நம்ப சூழ்நிலைய ஒரு நாள் இருக்கக்கூடாது.
பேச்சு வீடு தூக்கினார், கண்ணுலைக்குமே எடுத்தார். தேர்தான் நம்மளை சுத்தி இருக்கவெல்லாம் தேர். நம்ம என்ன செய்யணும்? நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாரு ஆண்டவர் தரத்துல. ஆண்டவர் நான் இப்படி நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், ரொம்ப குப்பையும் கூடவும் நான் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு நான் எழுதி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் உதவி விட்டு வாசிக்கிறேன். மதிய ஆண்டது நான் அனைவருக்கு இடமெல்லாம் கூட என்ன செஞ்சுட்டேன் இன்னும் நான் உங்களுக்கு சாட்சியாகவே வாழ நான் விரும்புகிறேன். இந்த உலகம் காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா 4 பேர் நம்மள என்ன சொல்லுவாங்க? அக்காவுக்கு செய்தி பிரயோஜனமா இருக்கு, அண்ணே உங்க வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது, 4 பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க சொல்லல. நம்ம தேச கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன செய்யணுமா? புறப்பட்டு போய் மத்திய அந்த இடத்துலயே நான் மத்திய பார்த்தா 19 புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை டீச்சராக உலகம் எங்கும் போய் சொல்றாரு. மார்க்ல பார்ப்போம், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்க. இந்த லேடிஸ் புறப்பட்டு ராத்திரி தூக்கத்துல இல்லாம என்ன செய்தாங்க? புறப்பட்டு போனாங்க. கத்து தள்ளி போடுறதுல அது கல்லு தள்ளிட்டா இருந்திருக்கும். இவங்க வராம இருந்தா இவங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த மகளிரேனா மரியாள், மற்ற மரியாள், யோவன்னாள், அந்த பெண்கள் கூட்டம்லாம் அவங்க பற்றி நம்ம பேசிக்கவே செய்ய முடியாது. இன்னைக்கு காலையில எல்லா உலகம் முழுவதும் சபையில பெண்கள் 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 எல்லாரும் பேசாம இருக்க முடியாது. மறைச்சிட்டாலும் இதுதான் ஆசீர்வாதம். அந்த ஒருத்தங்க 4 பேர் சேர்ந்து போன பெரிய காரியத்தை கற்பனை செய்யுது. அன்னைக்கு நமக்கு நம்ம வந்து படுத்துக்கூடாது. படுத்துட்டோம்னா நல்லா பிசாசு மேலே ஏறி அவனுக்கு அந்த கல்விதான் வேணும். சோம்பேறி கிணத்தை போடுவான், தூக்க ஆசையை போடுவான், சுத்த ஆவிய போடுவான். சொல்லிக்கிட்டே பண்ணி சுகநாயகி கிடையாது. நீ யாரு? நீ வாயாடு, நீ யாரு? நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டேன், நீ எனக்கு அப்படி செய்த இப்படி செய்ய ஒத்துக்கிடுவோம். நல்லா செஞ்சது உண்மைதான். ஏன் கூட அப்பா இருக்காங்க, அவருடைய ஜீவன் எனக்குள்ள என்ன செய்வது வந்துட்டு நானும் பெரிய காரியங்களை என்ன செய்வேன் செய்வேன். நம்ம கூட அவர் என்ன செய்வாரு இருக்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் பத்தை படை சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? மரித்தே ஆனால் இதோ சதா காலத்திலும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சிறப்பு கோயில்களை உடையவராயிருக்கிறேன். யார் யாருன்னா உங்களை இருக்காங்களோ, யார் யாருன்னா உங்க நல்ல பேரை எடுத்தாங்களோ, யார் யாருன்னா உங்களுக்கு விரோதமா பிசாசு அவங்க மனுஷர் இல்ல, பிசாசு பின்னால் வந்து தூண்டி விட்டதுனால மனுஷர்கள் மிருகங்களிலும் கேவலமானவங்க என்ன செய்திருக்காங்க ஆயிரம். இயேசுவுக்கும் ஒரு சரீரம் தேவை, பிசாசுக்கும் அமைதித்தை நிறைவேற்ற ஒரு சரீரம் தேவை. ஆக அந்த மனுஷர்கள் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க கர்த்தர் இல்லாதபடி தேவ பிள்ளைகளை பேசணுமே கொஞ்சம் கூட இல்லாதபடி என்ன பேசுறாங்க. அவங்க பேசி போட்டு கர்த்தர் அவங்களுக்கு கை கொடுக்கிற, யாருக்கு கை கொடுத்து பயப்படாதன்னு வாழ்த்துட்டாரு, நம்மளுதான் பார்த்து பயப்படாதன்னு. இவங்க கலிலேயாவுக்கு போட்டிருக்காங்க. தூதர்கள் எங்க போட்டிருக்காங்க? ஸ்திரீகளை கலிலேயாவுக்கு போட்டிருக்காங்க. ஸ்திரீகளும் என்ன செய்யறாங்க? போறாங்க. 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க கல்லறையை விட்டு அவ டீச்சர்களுக்கு அறிவிக்க ஓடுவாங்க. சும்மா இல்லை, பொம்பளை நடந்துதான் போகல, ஓடுவாங்க. வண்டிதான் இருந்துதாங்கன்னு தெரியாது, ஓடுவாங்க. அப்போ 9வது வசனத்துல பாருங்க, இயேசுதாமே அவருக்கு எதிர்பட்டு இயேசுவே வந்துட்டாரு. இவங்க எவ்வளவு அனுப்பிச்சு பொம்பளை எங்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாழ்க என்று வாழ்த்துட்டாரு. ஆண்டவர் வந்து இந்த லேடிஸ போய் வாழ்க்கைன்னு வாழ்த்துட்டாரு. நம்ம அவங்க வாழ்க 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 ஹீரோன்னு எழுதுனதே வாழ்க்கையோன்னு போம். இந்த இடத்துல இயேசுவே ஓடி வந்துட்டார். நம்பிக்கையோடு ஓடி வந்து ஸ்திரீகளை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவார், வாழ்த்துட்டார். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஆலயத்துல அதிகாலையில தேடி என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளும் நிறைய பேர் இதுதான் இருக்காங்க. நிறைய பேர் அக்கறையே இல்லை. அநேக வேலைகளாக தங்கள் குடும்ப சுத்திட்டு கடவுள் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, எனக்கு என்ன நன்மையை நான் அனுபவிச்சிருக்கேன், எல்லாரையும் பிரச்சனை எனக்கு
ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன உயிர்கள் என்ன ஈஸ்டரும் போய்கிட்டே இருக்கும். முன் காலையிலேயே சண்டையை போட்டுட்டு காலையிலேயே பேயினால நிரம்பப்பட்டு அவனுக்கு இடம் கொடுத்து கசந்துக்கிட்டு முருகிட்டு திட்டிக்கிட்டு தங்களையே உருவ குத்திட்டு நீங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இதை பார்த்து கேள்வி இருப்பாங்க. ஆண்டவர் அவர்கள்லாம் அவருடைய வாழ்த்துக்கள் சத்தம் பிறக்கும் போது வாழ்த்துக்கள் சத்தம் கேட்டது இல்லையா? வாழ்த்து நாங்க ஒருவர் மறித்த ஈஸ்டர் காலத்தையும் கத்த நம்மளை பார்த்து வாழ்த்த அப்படின்னா நம்ம வாழ்ந்து இருப்போமா? கெட்டு போயிருவோமா? விழுந்து போவோமா? ஒரு நாள் நான் விழுந்து போக மாட்டேன். அதை மட்டும் நினைச்சு பிரச்சனை வரலாம். துன்பத்துக்கு மேல துன்பம், அடிக்கு மேல அடி, துக்கத்துக்கு மேல துன்பம், எவ்வளவு போட்டோம். எல்லா தீங்கையும் எல்லா அடியையும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பிரச்சனை போராட்டம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக இருக்கிறார், முடிப்பார். உங்களுக்கு கண்ணீர் தெரியலாம், உங்களுக்கு இருந்து வச்சு கண்ணீர் அவர் செய்வாரு, உடைப்பார், உயர்த்துவார். நம்முடைய வேலை என்னன்னா அவருடைய வாழ்த்துக்களை கேட்ட உடனே அங்க எலிசபெத் வயசுல உள்ள பிள்ளை தான் கழிப்பாய் இருக்கான். நம்மளுக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கார் இல்லையா? அந்த உள்ளான எல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வாழ்க்கை சத்தத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய காரியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கற்று ஒரு வேலை தான் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி. அப்பானா அப்பா அந்த வீட்டுல அப்பாவுக்கு குறிப்பிட்ட வேலை, அம்மாவா அவங்களுடைய வேலைகள். இந்த ஸ்கூல்ல போய் வேலை பார்க்கணுமா, இந்த டீச்சருக்கு இந்த வகுப்பு, இந்த டைம் டேபிள், இந்த பாடம் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த வகுப்புக்கு அந்த சிலபஸ் முடிச்சு எழுத வாசிக்க தெரியாத எழுத வாசிக்க வச்சு அவங்க வந்து பண்ணணும். இதுல மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க, அதுல நம்ம முடிச்சிடும். இது போல உங்களை என்னையும் அடுத்த உலகத்துல ஒரு காரியத்தை சொல்லி என்ன செஞ்சிருக்காரு? இந்த மாதத்துல எல்லாம் கடையை தெரியாம பார்த்தா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் கிடையாது. நாமத்தினாலே தீக்காரங்களை துரத்துவார்கள், அவமான பாட்டுகளை பேசுவார்கள், தர்ப்பங்களை இருப்பார்கள், சாவுக்கு எதுவான யாகத்தை கூடாது சேதப்படுத்த மாட்டாது, வியாதி இருப்பதை கையில் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொந்தமாவார்கள். எத்தனை காரியம் பார்த்தோம்? யாருதான் மனப்பாடம் சொல்லி கொடுத்தது? இதுக்குதான் இவனை அனுப்பியிருக்காரு. பிசாசுதான் கயிறு கொண்டு போய் இதுல போட்டு வச்சிருக்கு. மனக்கண்கள் அப்படியே பக்கத்து வீட்டுலக்கா நீ காலையில இருந்து பேசுறாங்கன்னா உள்ள 10 அடிச்சு டக்க 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 டக்கா சொல்லியிருக்கு. அவர் கடைசியில 16 அதிகாரம் ஆளுக்கு சொன்னார், 5 காரியம் சொன்னார். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் விசுவாசிக்கவங்களுக்கே இந்த அடையாளம்னா ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு அடையாளம். போற இடத்துல இருந்து அரிசி சுகம் நடக்கும். கையை சுத்தம் நம்மளை கண்டா நடுக்கி ஓட சர்ப்பங்கள் அந்த சர்ப்பங்கள் எடுத்து செய்வின்னு எடுப்பாங்க. சர்ப்பங்களை வச்சுதான் அது அந்த நடக்கும். எத்தனை சும்மா அலக்கடிக்கப்பட்டு எத்தனை மரணங்கள், எத்தனை துன்பங்கள், எவ்வளவு தூரம் நல்ல அரிசி போகும். ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து வச்சுட்டு குடும்பங்கள் அலக்கடி. இதே என்னமா 5 பயணம் நாட்களோ வரும்போது மனப்பாடம் பண்ணுங்க. இது முதல்ல பேசி நம்ம வெளியில கட்டையை போட்டு வந்த உடனே என்ன செய்யணும்? நடக்கும்ல சாதாரணமா நடக்கும். விசுவாசிக்கு பேசிக்கே இப்படி நடக்குன்னா பெரியவங்களுக்கு உள்ள நடக்கும். காலத்துல எப்படி பண்ணாரு அற்புதம். தனிப்பட்ட பாடம் என்ன செய்யுது? காய்ச்சல்னா பேசுறாங்க, தூக்குதாரு பேரு, கண்ணு தெரியலன்னா கடவுள் தானே பேரு, காது தெரியலன்னா எதுவுமே தோடுமான அறிய வெளியே போக முடியாது பேரு. செத்தவன லாஸ்டே வா, அவ்வளவுதான். அவன் எல்லாத்தையும் கட்டணும். இத காட்டி நீங்களும் நான் என்ன செய்வோம் தெரியும். அதனால அதை என்னன்னே தெரியத்தான் தெரிஞ்சு செய்ய முடியுமா? நல்லா துக்கப்படணும். நம்ம கண்ணுல காசு திறத்துப்போம். நீ உயிர் தேவை. நம்ம கல்லுலாம் புரட்டி போட்ட கடையில குட்டி போடிக்கிறத முன்னால போற அந்த கல் நம்ம வந்து நினைப்பாரு இப்பவும் புரட்டு. நம்ம வந்து அந்த பிரச்சனையே பேசிட்டு இருக்கோம். மழை வச்சாலும் சூரர் வாயில பிசாசுலாம் விட்டு போயிருக்கு. அவன் என்னைக்காவது 1-2 வச்சுட்டு இருப்பான். அப்பால பிசாசு அவன் என்ன செய்யறாருன்னு பெருசுப்படுத்தாம கண்டுக்கிறாங்க. பிரச்சனையே இருக்காங்க. வெளிச்சம் உண்டா, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி. நித்திய தேவனோட
நான் பெரிய காரியத்தை எனக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம நம்புவோம். அந்த பெரிய காரியத்தை நம்ம கூட என்ன செய்வார்? பரிசே ஆனாலும் சதா காலத்திலும் நம்ம கூட இருக்காங்க.